பார்க்க முடியாது. That is invisible God's force. God's glory is invisible God's force. ஆனா என்ன நடந்துச்சு? பலி. சாலமோன் பலி செலுத்தினான். அந்த பலியை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களை மற்ற பலிகளை பட்சித்தது. அந்த பட்சித்ததுக்கு பின்னால மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. மகிமை யாருக்கு பின்னால இருக்குன்னுவேன்? இயேசு தேவன் தம்முடைய குமாரனை, அக்கினி என்றாலே நீங்க நினைச்சு புரிஞ்சுக்கணும், ஜட்ஜ்மெண்ட். அக்கினி என்றால் நியாய தீர்ப்பு. சில பேர் அக்கினி அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கினி என்றாலே நியாய தீர்ப்பு. ஆகவே இப்போது பரலோக தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளை என்ன பண்ணியது? பட்சித்தது. அக்கினி என்றால் நியாய தீர்ப்பு. அக்கினி என்றால் தேவனுடைய அங்கீகாரம். இப்ப அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்தது. நமக்காய் பலியானவர் இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய குமாரன் மேலே தம்முடைய கோபத்தை எல்லாம், உங்கள் மேல் என் மேல் இருந்த பாவம், சாபம், வேதனை, வியாதி, வறுமை, தரித்திரம், பயம், அவிசுவாசம், கலக்கம், குழப்பம், தத்தளிப்பு, இவை எல்லாவற்றையும் தம்முடைய குமாரன் மேலே தேவன் போட்டு விட்டபடியால் அந்த பலி பட்சித்த பிற்பாடு எப்படி மகிமை இறங்கியதோ அதை போல இனிமேல் மகிமை தேவனுடைய குமாரனுக்குள்ளே, அந்த பலிக்குள் தான் தேவன் தம்முடைய மகிமையை தேவன் விளங்க பண்ண விரும்புகிறார். அங்க மகிமை இறங்கின உடனே ஆசார்கள் நிற்க கூடாமல் போயிடுச்சு. இங்க மகிமை இறங்கின உடனே உள்ளேயே பிரவேசிக்க முடியல. மகிமை, glory is invisible, but we see the effect of the God's glory. தேவ மகிமையின் செயல்பாடுகளை நாம் வேத வசனத்துக்குள்ளே பார்க்க முடியும். எத்தனை பேர் மகிமையை விசுவாசிக்கிறீங்க? If you believe, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த தேவனுடைய மகிமை தான் லாசருவை உயிரோடு எழுப்பியது. அவர் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கூட சூழ இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி சொன்னேன் என்று சொல்லிட்டு, லாசருவே எழுந்து வா, உரத்த சத்தமாய் சொன்னார். ஹல்லேலூயா. மரித்து போன லாசரு எதோட வந்தா? ஃபுல்லா கட்டு இருக்கு, ஃபுல் பாடி முழுவதும் கட்டு. ஐயா, காலை கட்டிட்டு அவன் எந்திரிக்க முடியுமா? இது காலை மட்டும் கட்டல, உடம்பு முழுவதும் கட்டு. எந்திரிக்கிறான். இப்பதான் சொல்றார், கட்டுகளை அவிழ்த்து. மகிமை வந்துட்டா இம்பாசிபிள், கூடாத காரியம், கற்பனை கெட்டாத காரியம், சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மகிமைக்குள்ள வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இயேசுவின் ஊழியம் எதோட கனெக்ஷனா இருந்துச்சுன்னு உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்றேன். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவினுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய், ஒப்பான மகிமையாய் இருந்தது. இந்த மகிமை எதுக்குள்ள வெளிப்பட்டுச்சு தெரியுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பேதுரு சொல்கிறார், அந்த மகிமையை கண்ணார கண்டவர்களாக. அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற
ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த மகிமை தான் அவருக்குள்ளே வெளிப்பட 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 அவர் அற்புதங்களை செய்வதற்கோ அடையாளங்களை செய்வதற்கோ மக்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுப்பதற்கோ அவருக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அவருக்குள் இந்த கிருபையும் அவருக்குள் இருக்கிற சத்தியமும் அவருக்குள் இருந்து யார் யாருக்கு, எந்த தனிப்பட்ட ஆளுக்கு, எந்த கூட்டத்திற்கு, எந்த குடும்பத்திற்கு விரோதமாய் வந்த எந்த வேதபார பரிசேயனுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமோ, விடுதலை கொடுக்க வேண்டுமோ, ஆறுதல் கொடுக்க வேண்டுமோ, சுகம் கொடுக்க வேண்டுமோ, அற்புதம் செய்ய வேண்டுமோ, இவைகளை எல்லாம் அவருக்குள் இருந்த கிருபைக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே அந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்ட போது அந்த மகிமை மக்களுக்கு எல்லா ஏரியாவிலும் நம்பிக்கையை கொடுத்தது. அந்த மகிமை எல்லா ஏரியாவிலும் வந்த ஒவ்வொருவருக்கும் ஒருத்தன் கூட வெறுமையா போகவே இல்லை. ஒரே ஒரு மனுஷன், அவனும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன். அந்த நியாயப்பிரமாண அவனுக்குள் ஆளுகை செய்தபடியால் அவன் திரும்பி துக்கத்தோட போனானா. ஒரே ஒரு மனுஷன். அவன் என்ன சொல்றான்? போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேணும்? இவர் செய்யறதுல இருக்கிறாரு. இவர் விசுவாசிக்கிறத குறித்து சொல்லிட்டு இருக்கிறார், இவர் செய்யறதுல இருக்கிறாரு. சரி, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நான் சிறு வயது முதல் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானது எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. ஏன் சொன்னாரு? இவன்ட்டு ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமா இருக்கு, அதனாலதான் சொன்னாரு. இவன் உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு துக்கத்தோட போயிட்டான். இவன் ஒருத்தன் தான் அவருக்குள்ள இந்த ஜீவனை பெற முடியவில்லை. ஐயா, நியாயப்பிரமாணம் இருக்கிற எவனும் இயேசுவுக்குள்ளே அந்த ஜீவனை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த விடுதலைய, அந்த மகிமைய பெற முடியாது. சொன்னது புரிஞ்சா? அந்த வசனத்தை போடுங்க தம்பி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் வாயை திறந்து வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எல்லாம் வாயை திறந்து வாசிக்கணும். Praise Jesus. 14ஆம் வசனம் தம்பி. 1:14. Praise the Lord. யோவான் சுவிசேஷம் 1:14. எடுத்தவங்க வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமை ஏன் வெளிப்பட்டுச்சான்? அவர் கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த மகிமை எதோட கனெக்ஷனா இருக்கு? கிருபையோட, இயேசு கிறிஸ்துவின் போதகத்தோட, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தோட கனெக்ஷனாய் இருக்கிறது. கிருபை தகுதியற்றவர் மேல் தேவன் பாராட்டுகிற தயவு. ஐயா, கிருபை என்றால் அன்மெரிட்டட், அன்எர்ன்டு ஃபேவர். அதை சம்பாதிக்க முடியாது, அது தகுதியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சுதந்திரம் கிருபையினாலே உண்டாகிறது. அது விசுவாசத்தினாலே அந்த கிருபைக்குள்ளிருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆகவே உங்களுக்கு எனக்கும் விசுவாசித்தால், இன்னைக்கு எதை விசுவாசிக்கணும்? சூப்பர் நேச்சுரல். எதை விசுவாசிக்கணும்? கிருபைக்குள்ள சத்தியத்துக்குள்ளதான் என் வாழ்வு இருக்கு. எனக்கு சூப்பர் நேச்சுரல் இருக்கு. ஆலபா ஷங்கலா குரா காஷி பாலா கரா காஷி பாலா கரா குராபாலா காஷி கலா குராபாலா காஷி கராபா குராபாலா காஷி கலா குராபாலா காஷி. இயேசு இன்னும், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
39 38 இருந்து வாசிங்க. 7, 38, 39. 1, 2, 3 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட, நல்லா கவனிங்க, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யல? அருளப்படல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்ப வரணும்? தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தணும். பின்னாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரணும். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு வந்தார்? இயேசுவை மகிமைப்படுத்த வந்தார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இப்ப தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி, லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினது போல 3ஆம் நாளிலே தீர்க்க தரிசனத்துக்குள் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். இயேசு உயிரோடு எழும்பிய 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் நடுவே இறங்கி அவர்களை நிரப்பினார். இப்போது ஆவியானவருடைய ஊழியமே இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஊழியம். இயேசுவை மகிமைப்படுத்த மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கிருபையை குறித்து, சத்தியத்தை குறித்து, இயேசுவை குறித்து பேச 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 மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுலபம். இயேசுவை குறித்து டெய்லி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இசைக்கறி வாசிக்கிறேன், மேல வாங்க. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச தொடங்கினார்கள் என்று தமிழ்ல வாசிக்கிறோம். ஆனா மூல பாஷையில அப்படி இல்லை. அவர்கள் இயேசு செய்து முடித்ததை பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பின உடனே ஆவியானவர் அவங்களுக்குள்ள எதை பேச தொடங்கினாரா? இயேசு செஞ்சு முடிச்சத ஆவியானவர் பேச தொடங்கிட்டாரு. இயேசு செஞ்சு முடிச்சத ஆவியானவர் பேச தொடங்கிட்டாரு. உங்களுக்கும் சொல்றேன், இயேசு செஞ்சு முடிச்சத, அவர் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ள செஞ்சு முடிச்சத நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த இயேசுவை கொடுத்த பிதாவின் அன்புக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை எந்த காரியத்தையும் நீங்க சுமக்க வேணாம், ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. அவர் உதவி செய்கிறவர். உங்களை எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்க சிரமப்பட வேண்டாம். அப்படியே கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. அவர் உன்னை விசாரிக்கிறவர். இந்த ஆராதனை சகோதரனே, சகோதரியே, நீ இனிமே சிரமப்படாத. பாரத்தை இறக்கி வச்சிரு. இயேசு சிலுவையை சுமந்துட்டாரு. இனிமே மகிமை மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது ஆகாய் 2ல வாசிக்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆகவே அந்த மகிமையில என்ன நடக்கும்? பிராஸ்பரிட்டி. பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. அந்த மகிமையில என்ன நடக்கும்? பவர். வானத்தை பூமியை அசைப்பேன். அந்த மகிமையில என்ன நடக்கும்? பீஸ், சமாதானம். அந்த மகிமையில பீஸ், சமாதானம். அந்த மகிமையில பிராஸ்பரிட்டி. அந்த மகிமையில பவர். இந்த 3ஐயும் செய்கிறவர். அந்த தீர்க்க தரிசனம் வாசிக்கிறோம், ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டு